பழமையான குரான் வந்து அங்கே தாங்க இருக்குது. ஏன்னா நிறைய மீட் இருக்குங்க, அங்கே ஹார்ஸ் மீட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடு சூப்பராக. ட்ரெஸ் கோட் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டால் உள்ள அலவுட் இல்லை எங்கேயாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது தொழுகிற இடம். இதில் கோல்டில் தைச்சி போட்டிருக்காங்க. கேட்டேன், நம்ம டூரிஸ்ட் உள்ளே போகக்கூடாது போல இருக்கு. ஒன்லி இதுதாங்க ஓல்டஸ்ட் குரான். வணக்கம், குட் மார்னிங். எழுந்தாச்சுங்க. இன்றைக்கி 3ஆம் நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஷ்கந்தை வந்து 2 பார்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஒன்று வந்து ஓல்டு டாஷ்கந்த், இன்னொன்று வந்து மாடர்ன் டாஷ்கந்த். ஓல்டு டாஷ்கந்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹசரத் இமாம் சென்டர், வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் குரான், உலகத்தோட பழமையான குரான் வந்து அங்கே தாங்க இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கேருந்து சொர்சு பஜார் போக போகிறோங்க. சொர்சு பஜார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபுட் ஐட்டம்ஸு, அதாவது வெஜிடேரியனுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய மீட் இருக்குங்க, அங்கே ஹார்ஸ் மீட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு ஃபேமஸான இடம், அங்கே தான் போக போகிறோம். டாக்ஸி வந்துடுச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போயிட்டே பேசுகிறேன், வாங்களேன். vlogger. I'm a vlogger from India. டாஷ்கண்டோட ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்கொயருக்குலாம் நான் போகிறேன். ஸோ முந்தானேத்தெல்லாம் நான் ஹிஸ்ட்ரி பற்றி பெருசாக பேசலை. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிட்டியை ஓரளவு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடு சூப்பராக. மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஊர் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு செகண்ட் சிங்கப்பூர் தான். பாருங்கள், இந்த ஹஸ்ரத் இமாம் ஸ்கொயர் கிட்ட வந்துட்டோங்க. போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையாக இருக்காங்க, ஃபுல்லி எக்யூப்டாக இருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஆப்வியஸ்லி குளிர், அது நான் இல்லைன்னு சொல்ல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்டியூமே பயங்கரமாக இருக்குங்க. காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில வீடியோவில், நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். வீடியோ எடுத்து அதை தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்தாலே திருப்பிடுறேன். ஹசரத் இமாம் ஸ்கொயர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகேங்க, இருங்க, நான் அவருக்கு என்னன்னு செட்டில் பண்ணிட்டு இறங்கிட்டு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி 3ஆம் நாள் பயணத்தில் நம்மளோட முதல் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த அழகான ஹசரத்தி இமாம் மாஸ்க், இதுதாங்க நம்மளோட முதல் டெஸ்டினேஷன். உள்ளே போகலாம் வாங்க, நான் போயிட்டே சொல்கிறேன் இது என்ன கதைன்னு. இது ரொம்ப பெருசுங்க. அங்கே பாருங்கள், அந்த டோம் அவ்வளோ அழகாக இருக்குது. காலையிலேயே பாருங்கள் ஃபாரின் டூரிஸ்ட். இந்த ஹசரத் இமாமுக்கு வந்து ஒரு ஸ்காலரோட பேர் தாங்க வச்சுருக்காங்க. ஒரு 7வது செஞ்சுரியில் இல்லை 10வது செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு ஸ்காலரோட பேர் தான் வச்சுருக்காங்க. அவர் பேர் வந்து இமாம் அபூபக்கர். ஸோ அவர் பேரை தான் வந்து இதுக்கு வச்சுருக்காங்க, ஹசரத் இமாம் அப்படின்னு சொல்லி. பாருங்க எப்படி இருக்குது. ஃபோன்ஸ் அலவுட் இல்லை, வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, கேட்டுக்கலாம். பாருங்கள், ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணும். ஹலோ, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரெஸ் கோடெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டால் உள்ளே அலவுட் இல்லை. ஷார்ட்ஸு இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அலவுட் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராப்பராக கவர்டு போகணும். சரி வாங்க உள்ளே போகலாமா? ஷூஸ் அலவுட் இல்லைங்க, கைட்டி வச்சுட்டு தான் போகணும். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. சரி இருங்க, உள்ளே போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்கள். உள்ளே வந்து தொழுகிற இடங்க, ஷூவை கட்டிட்டு தான் போகணும். நான் வீடியோ எடுக்கிறேன், ஆனால் எதுவும் பேசலை, சும்மா அப்படியே நீங்கள் பாருங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன் என்னன்னு. பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது தொழுகிற இடம். உள்ளே வந்தோன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை, இந்த கேப் எல்லாம் இங்கே கட்டி வச்சிடணும் போல இருக்கும், ஒரு கோட்டு. மேலே பாருங்கள், சீலிங்கில் அந்த காலத்துலேயே எப்படி கட்டியிருக்காங்க. ஆனால் இது அந்த காலத்தில் கட்டலை, இது 2007 தான் கட்டினாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பித்தது. இப்போ தான் ஃபுல்லாக புதுப்பிச்சிருக்காங்க. ஒரு 2 லேடிஸ் உள்ள ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போகக்கூடாது. இங்கே பாருங்களேன், அந்த டோமு பாருங்கள் எப்படி இருக்குது. சரிங்க, இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், போயிடலாம். இந்த உலகத்தோட பழமையான குரான் இங்கே வச்சுருக்காங்க. அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. அதை நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்டுட்டு கிளம்பிக்கலாம். ராகவேந்திரா, நல்லா இருக்குங்க இந்த இடம். சரி வாங்க, நான் வெளியே போயிட்டு பேசுகிறேன். போதுங்க, இங்கே இவ்வளோ தூரம் எடுத்தது பெரிய விஷயம். இல்லைங்க, ஒரு நிமிஷம், இந்த டவுட் எனக்கு இருக்குது. நான் வந்து இந்த மாஸ்க்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் ஜென்ஸ் வந்து ப்ரே பண்ணி தான் பார்த்துருக்கேன், லேடிஸ் ப்ரே பண்ணி பார்த்ததில்லை. இது ஃபுல்லாக ஜென்ஸ் ப்ரே பண்ணுற இடம் போல் இருக்குது. அந்த க்ளோஸ்டு இது மாதிரி இருக்குது பாருங்கள், அது உள்ள அந்த பக்கம் லேடிஸ் ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இங்கே லேடிஸும் வந்து தொழுகலாம் போல் இருக்குது. எனக்கு தெரியல இது அங்கே எப்படின்னு, தெரிஞ்சால் சொல்லுங்களேன்.
பார்த்தீங்களா இந்த மாஸ்க்குள்ள எப்படி இருந்தது? இது வந்து மாஸ்காங்க, அதான் மசூதி, ஓகேவா? இந்த மதர்ஷான்னு சொல்லுவாங்க பின்னாடி. அதில் தான் அந்த குரான் வச்சுருக்காங்களாம். போகலாம் வாங்க. அந்த அந்த கைடு தான் சொன்னார், ஒரு செட்டு போகிறாங்க பாருங்கள் உள்ள. அந்த கைடு தான் சொன்னார், வாங்க போகலாம். பின்னாடி இந்தியன்ஸ் மாதிரி இருக்காங்க. அங்கே பாருங்க இந்த பிரம்மாண்டத்தை. வெயிட் பண்ணுங்க, ருக்கோ ஜாதா. இங்கே பாருங்க லெமன் ஜூஸ், கேரட் ஜூஸு. ஹலோ, ஹாய் ஹாய். இங்கே பாருங்க, இதுதானுங்க நம்ம முன்னாடி வந்து பார்த்துருக்கணும். அந்தாலும் நம்மளை அங்கேயே இறக்கி விட்டு போயிட்டாருங்க ஏமாற்றி. இந்த மிக பிரம்மாண்டமான இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சரோட வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதாவது சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் நூற்றாண்டில் தான் இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒருத்தர் பேரை வச்சாங்கன்னு நான் சொன்னேன்ல, அபூபக்கர்ன்றவர். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்காலராம். அவர் செல்லமாக லாக் ஸ்மித்ன்னு கூட அழைக்கிறாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சமாதியை இங்கே உருவாக்கி தான் அதுக்கு மேலே தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. 976ன்னு நினைக்கிறேன். அதாவது 1976 இல்லை 976, சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் எழுப்பின எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை பெருசாக. அவரோட சமாதி மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த இடமும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பல டைனஸ்டி, பல ராஜாக்கள் வந்து இதை மாற்றி அமைச்சு இன்னும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடிச்சாங்கன்னா 2007 முடிச்சாங்க. 2007 மிக பிரம்மாண்டமாக மறுபடியும் இதெல்லாம் கொஞ்சம் கட்டமைப்பெல்லாம் மாற்றி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரக்சர். ஏன்னா 1966 1966 அப்போ வந்து ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வந்தது. ஆல்மோஸ்ட் இந்த உஸ்பெகிஸ்தானே பார்த்தீங்கன்னா இந்த தஷ்கண்டில் நிறைய ஸ்ட்ரக்சர்கள் அழிஞ்சு போச்சு, நிறைய பில்டிங் அழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் 2007 மிக பிரம்மாண்டமாக மறுபடியும் இதை புதுப்பிச்சு அழகாக்கியிருக்காங்க. இது உள்ள அலவுட் இல்லை போல இருக்குங்க, இல்லை வேறு பக்கமாக போகணுமான்னு தெரியல. இதை நம்ம சுற்றி போவோம் வாங்க. இந்த பக்கம் இது பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். போய் பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த மதர்ஷா சொன்னாங்கல்ல, அது உள்ளே போயிட்டு கண்டிப்பாக அந்த உலகத்தோட பழைய குரான் பார்க்கணும். அந்த மியூசியமில் போய் அதை பார்த்துட்டு நான் பேசுகிறேன் வாங்க. ஐ மீன் இந்த சென்ஸ் போயிட்டே பேசலாம் வாங்க. இந்த இடத்தோட மேப் பாருங்கள், என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நான் வந்து இங்கே தான் வந்து இறங்கினேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? இந்த பார்க்கிங்கில் இறங்கி நேராக உள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்க்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ரெட் கலர், இந்த இடத்துல இருக்கேன். இதெல்லாம் மியூசியம்னு போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லையே, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. ஓகே, இவ்வளோ இருக்கா இன்னும் நான் இங்கே சுற்றி பார்க்க. ஸோ இதை நான் போய் சுற்ற போகிறேன். இப்போது சுற்றி வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இது உள்ளே போகிறதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை விட்டுட்டு டைரெக்டாக இந்த பக்கம் போயிடுவோம். இந்த மதராசின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மதராசா. இது உள்ளே தான் வந்து அந்த குரான் வச்சுருக்காங்களாம். போய் பார்க்கலாமா வாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த பக்கம் சுற்றி வர்றதோட நம்ம ஃபஸ்ட்டு அந்த பக்கம் அந்த மதர்சா போய் பார்த்துடலாம். குரான் இல்லை என்ட்ரன்ஸ் இருக்கே, உள்ளே போகிறாங்களே, வழி இருக்குங்க, உள்ளே போகலாம் போல இருக்கு. அங்கே ஒருத்தர் போகிறார் இருப்பாருங்க. வாங்க போகலாம் வாங்க. இந்த கோல்டு கதவுகள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, தங்க கதவு. பா, தங்கத்துலேயே பண்ணியிருக்காங்களோ ஒரு வேலை. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அப்படி தங்கத்தில் பண்ணியிருந்தா இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு. இது உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கா? அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை இங்கே ஒருத்தர் போனாரே, என்னடா இது மர்மமாக இருக்குது. இந்த பக்கம் ஒருத்தர் போனாருங்க இப்படி ஏறி. இப்படி போனாரே, சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாரோ. இந்த பக்கம் பாருங்கள், இது போலீஸ் ஸ்டேஷனா, டூரிஸ்ட் போலீஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். கதவோ திறக்கலாமா? இது கூட பாருங்க, இந்த இதில் கோல்டில் தைச்சி போட்டிருக்காங்க. ஓ, is it, can we go in? Close. No open. Close. Oh, tourist close. Oh, only close. Okay. Thank you. அவர் கேட்டாங்க, இல்லை க்ளோஸ்டுன்றாரு. இது நம்ம உள்ளே போகிறதுக்கு அலவுட் இல்லை போல இருக்கு. ஓகே, தேங்க்யூ. கேட்டேன், நம்ம டூரிஸ்ட் உள்ளே போகக்கூடாது போல இருக்கு, ஒன்லி வேலை செய்கிறவங்க தான் போகணும் போல இருக்காங்க. உள்ளே ஏதோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்துட்டோம் சுற்றணும்னு. இந்த பக்கம் சுற்றிட்டு இதை பெருசாக சுற்றி போய் பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த மதர்ஷா உள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு.
இதை கவர்மெண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறதோட மக்களும் நீட்டாக பார்த்துக்கிறாங்க குப்பை போடுறதில்ல. கீழே பாருங்கள் ரோடு, அதான் இது ரோடுன்னு சொல்கிறதோட ஒரு இதுதான் பப்ளிக் பிளேஸாக மக்கள் வர்றது போகிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சின்ன பிட்டு பேப்பராவது தெரியுதா பாருங்கள். இல்லை எங்கேயாவது தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கேயாவது துப்பி வச்சுருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது மாட்டு சாணி இருக்கா, ஏதாவது பாருங்கள், எதுவுமே இல்லை. எவ்வளோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாங்க நம்ம ஊரில் மாறணும். அப்புறம் இதுக்கும் நிறைய பேர் கோச்சிப்பாங்க, நம்ம ஊரை குறை சொல்கிறியான்னு. இல்லைங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இதுக்கு கீழே ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னங்க இது? பா, ரெஸ்டாரண்ட் போல இருக்கு. எவ்வளோ ரிச்சாக இருக்கு பாருங்களேன். இது என்ன வீடுங்களா, ஹோட்டலுங்க? பா, பணக்கார ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஹோட்டல்ஸ் இந்த கேமராவில் உங்களுக்கு அந்த ரிச்னஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஹலோ ஹலோ ஹாய், ஹலோ ஹாய் ஹாய், ஹலோ சிக்கன் சிக்கன், ஹலோ ஹாய், ஐயோ க்யூட்டுங்க. பாய் பாய், see you, பாய். ஓ தேங்க்யூ, நைஸ், க்யூட். அச்சோ, குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. Brother, this is where you said, right? Excuse me, Quran is inside, oldest Quran. It's not original, okay? Okay. It's copy original and the new. Okay. Can we see that? No. No, it's closer. Sealed. Okay, here. Fine. Thank you. அதாவது அந்த ஓல்டஸ்ட் குரானோட காப்பி, டூப்ளிகேட் தான் இங்கே வச்சுருக்காங்களாம். ஒரிஜினல் குரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த புது பில்டிங் அது உள்ளே தான் வச்சுருக்காங்களாங்க. ஆனால் அது ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அது யாருக்கும் அலௌடு இல்லை. அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? இந்த மியூசியம், இது வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து மியூசியமுங்க. இந்த மியூசியம்குள்ளே போகணுன்னா டிக்கெட் வாங்கணும். 60,000 சோம்னா உங்களுக்கு என்ன 450 ருபீஸ் கிட்ட. பரவாயில்லைங்க, உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஷூ போட்டுட்டு போகலாம், ஓகேவா? ஆனால் ஷூக்கு வந்து இந்த கவர் போட்டு தான் போகணும். இந்த கவர் போட்டு தான் போகணும். சரி இருங்க, இது போட்டு நான் காலில் ஷூக்கு கவர்லாம் போட்டாச்சுங்க. இல்லை என்ட்ராவலாம் வாங்க. 60,000 சோம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். ஓஹோ, ஓகே, இதுதாங்க ஓல்டஸ்ட் குரான். அதே தான் அதோட காப்பி, ஜெராக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் வந்து அந்த பில்டிங்கில் பாதுகாத்து வச்சுருக்காங்க. பார்த்துட்டோமா? ஓகே, நல்லது தான், எதையும் பார்த்துட்டோம். இன்ஷா அல்லா கும்பிட்டுக்கலாம். இன்ஷா அல்லா நல்லதே. இது ஒன்றுமே இல்லை, இந்த ஓல்டஸ்ட் குரான் பார்க்கணும், சரி உங்களுக்கு காமிக்கணும் தான் நான் உள்ளே வந்தேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பற்றி நிறைய பேசிட்டு நம்ம பார்க்காம போனால் நல்லா இருக்காதுல்ல. என்ன கொஞ்சம் 60,000 சோம் வாங்கிட்டாங்க, 450 ரூபா. என் டிஃபன் சாப்பாடு எல்லாத்தோட காசுங்க அது. சரிங்க, இங்கே வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஓரளவுக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ரொம்ப திருப்தி இந்த இடத்துல பார்த்தது. இந்த பெரிய பில்டிங் உள்ள யாருமே அலௌடு இல்லை. ஸோ நம்ம இந்த மசூதி பார்க்கலாம், இந்த மாஸ்க் பார்க்கலாம், அப்புறம் இந்த மதர்ஷா தான் அந்த மியூசியம், அது உள்ள தான் அந்த ஓல்டஸ்ட் குரான், அதையும் போய் பார்த்துட்டோம். அது ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட காமிச்சதுல எனக்கு ரொம்ப திருப்தி. இது உள்ளேயும் போய் பார்த்துருவோம், இதையும் ஏன் விடணும். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி கடைலாம் இருக்காங்க. நான் கேட்டேன், அதான் இந்த ஷாப்பிங் மாதிரி இருக்கும் போல இருக்குது, சின்னதாக ஆர்டிஸ்டிக் திங்ஸு, பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்னாங்க. வாங்க போய் பார்த்துலாம். நான் சொன்னேன்ல, இந்த உஸ்பெகிஸ்தான் அவங்களோட அந்த உடைகள், இந்த அவங்க போட்டு பார்க்குறாங்க பாருங்கள், புர்கா மாதிரி, கலர்ஃபுல் புர்காஸ். இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு காஃபி விற்கிதுங்க. அதில் என்ன பெருசாக சம்பாரிச்சிடும், காஃபி டீ இதெல்லாம் விற்கிது. என்ன காஃபி வேணுமான்னு 2-3 வாட்டி கேட்டுது. நான் சொன்னேன் வேண்டாமா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணே வந்து கொடுத்துட்டு போதிங்க பாருங்கள், யுவர் கிஃப்ட்டுன்னு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். நான் வந்து 10,000 சோம் கொடுத்துட்டேங்க. சரி நம்ம கேட்கல, அந்த பொண்ணு நம்ம கிஃப்டாக கொடுத்தது. மனசார பாவம், அந்த அவங்களே என்ன இதில் பெருசாக சம்பாரிச்சிருவாங்க. சரி கொடுத்துலாம், நம்மளால் முடிஞ்சு ஒரு 70 ரூபா நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாதா? இட்ஸ் ஓகே. சரி வாங்க இந்த காஃபி குடிப்போம். நம்பூர் காஃபி தாங்க இது. திருப்பதியில் குடிப்போம்ல இன்ஸ்டன்ட் காஃபி, அந்த மாதிரி இருக்குது. திருப்பதியில் காலைல தர்ஷன் போகும்போது அந்த குட்டி குட்டி ஸ்டால் வச்சுருப்பாங்க. அதில் கேட்டோன்னே அந்த ஒரு கப் எடுத்து அப்படியே கடன்னு போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் சோர்ஸும் போயிட்டு பேசுகிறேங்க, டைம் ஆயிடுச்சுங்க.